சுமானக்க மக்களை சொன்னோம்லாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் பிரமோ வந்திருக்கு. இந்த பிரமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சேதனை எவிக்ஷன் கார்டை தூக்கிட்டு போறாங்க. என்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கான எவிக்ஷன் வந்து ஒரு ஃபேர் எவிக்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு ஆள் கிட்ட கண்டென்ட்டே கிடையாது. கடந்த 3-4 வாரங்களா இந்த ஆள் எந்த ஒரு கண்டென்ட்டுமே கொடுக்கல. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆள் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து எந்த ஒரு கண்டென்ட் கொடுக்கல. இந்த ஆளை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு டாஸ்க்கும் பிளே பண்ண கிடையாது. இந்த ஆளை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள உருப்படியா ஒரு சண்டை போட்ட கிடையாது. போட்ட சண்டையிலுமே ஏதாவது ஒரு முக்கில போய் உட்காந்து அழதான் செய்யும். அந்த வகையில் இந்த பிளேயர் கிட்ட கண்டென்ட்டே கிடையாது. ஆனா என்ன ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட் நம்மகிட்ட கண்டென்ட் இல்ல, அப்ப பேசாம காதல் கண்டென்ட்ல குதிக்கலாம்னு சொல்லிட்டு காதல் கண்டென்ட்டுக்குள்ள இந்த பிளேயர் குதிச்சிச்சு. ஆனா காதல் கண்டென்ட்டுக்குமே பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே வாரத்தில் எண்டு வச்சிட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள ஒயில் கார்டு அனுப்பிட்டாங்க. ஸோ அந்த வகையில் அந்த ஒரு ஆள் கிட்ட இருந்து கண்டென்ட்டே இல்லை, நல்ல வேலை தூக்கிட்டாங்க. நான் கூட பயந்துட்டே இருந்தேன். நான் கூட இந்த சீசன் 4ல நடக்கிற சம்பவத்தெல்லாம் ரீக்ரியேட் பண்றதுக்காக வீட்டுக்குள்ளே வச்சுப்பாங்க போல, இந்த ஃபேமிலி ரவுண்ட் வரத்துக்கு வச்சுப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை அடிச்சு வெளியே தூக்கிட்டாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு இந்த ஆள் வெளியே போயிருக்க மாட்டாங்க, வேற ஒரு ரீசனால தான் இன்னைக்கு இந்த ஆளை வெளியே தூக்கிருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பாத்திரலாம். உங்களுக்கே தெரியும் ப்ரோ யார் எவிக்ட்னு சொல்றதா நேத்தே சொல்லிட்டோமே, வியானா அவர்கள் தான் இன்னைக்கு எவிக்ட் ஆகுறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வியானா எவிக்ட் ஆகிறதா இல்ல, ஓகேவா, வேற ஒரு கார்டு தான் இருந்துச்சு. கடைசி நேரத்துல தான் வியானா தூக்கி போட்டு அடிச்சிட்டாங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறது மொத்தமா பாத்திரலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சேவிங் ஆர்டர் வச்சிருக்காங்க. அந்த சேவிங் ஆர்டர்ல ரிட்டன் கானா வினோத்துக்கு ஹிண்ட் கொடுக்குறாங்க. கானா வினோத்துக்கு நேத்துல இருந்து நம்ம சேதனை ஹிண்டா கொடுத்துட்டு இருக்காரு. பட் கானா வினோத்துக்கு புரியுமா அப்படிங்கறதா தெரியல. புரிஞ்சு அவர் வந்து தெரிஞ்சு அவருக்கான விஷயத்த மாத்திக்கிட்டாருன்னா, திரும்பியும் சொல்றேன் ப்ரோ, அந்த மனுஷன் இந்த கப்பை தூக்குறத யாராலுமே தவிர்க்க முடியாது. ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்க? அவர் இந்த வீட்டுக்கு அப்படி பெருசா கண்டென்ட் கொடுக்கலையே ப்ரோ, அப்படி அந்த மனுஷனுக்கு கப்பு கொடுத்துருவாங்களா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, எஸ், அவருக்கு கப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத ஃபுல்லா சொல்றேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேரை சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இன்னைக்கான எபிசோட பத்தியுமே நிறைய ஸ்கூப் இருக்கு. ஆனா நான் அதை சொன்னேன்னு நினைச்சுக்கோங்களேன், எதுவுமே நடக்காது. ஏன்னா எடிட்டரை பொறுத்தவரைக்கும் எதை கட் பண்றான், ஏன் கட் பண்றான், எதுக்கு கட் பண்றான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நேத்துக்கான எபிசோட்ல அவ்வளவு விஷயம் இருந்திருக்கு ப்ரோ. நேத்து அந்த ஆடியன்ஸா போனவங்க அவ்வளவு பேர் சொல்றாங்க, அவ்வளவு விஷயம் இருந்திருக்கு. எல்லாத்தையுமே கட் பண்ணி நமக்கு வந்து ஒரு சாணி உருண்டையை தான் காமிச்சாங்க. சும்மா அமித் அடிக்கிற மாதிரி, சும்மா வினோத் அடிக்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்த காமிச்சாங்க. ஆக்சுவலா அங்க ரோஸ்ட் இருந்திருக்கு ப்ரோ. ஆக்சுவலா காமு மாமாக்கும் நம்ம பாருக்குமே ரோஸ்ட் இருந்திருக்கு. பட் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. எதுக்கு எடிட்டர் இந்த வேலையை பாக்குறான்னு சுத்தமா தெரியல. அதே மாதிரி இன்னைக்குமே ஒரு சில பேருக்கு ரோஸ்ட் இருக்கு, ஒரு சில சண்டைகள் இருந்திருக்கு. ஆனா அதை சொன்னா வருமானு தெரியல. இருந்தாலும் நான் அடுத்த வீடியோல அதை ஷேர் பண்றேன். சரி, ஓகே. இந்த பிரமோல சேதனை வந்து ஒரு சேவிங் ஆர்டர் வச்சிருக்காங்க. இந்த சேவிங் ஆர்டர்ல தான் வினோத் அவர்களுக்கு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல சபரி அவர்களை ஃபர்ஸ்டா சேவ் பண்றாங்க. சோ சபரியை ஃபர்ஸ்டா சேவ் பண்ணணும் என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு பேரியர் இன்னும் இருக்கு உங்க முன்னாடி, அதை உடைச்சிருங்க. உடைச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல பிளேயராக வரலாம். ஸோ நிறைய ஸ்கோப் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பேரியரை இப்போவே உடைச்சிருங்க. உடைச்சி உங்களுக்கான ஆட்டத்தை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவரோட பேரியர் வந்து வெளியே போயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று ஒரு ஆள் வெளியே போனாங்கல்ல, அதுதான் அவருக்கான ஒரு பேரியர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா பல இடங்கள்ல அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றேன்னே இவர் வந்து இவருக்கான கேம் ஆடாம விட்டார். பல இடங்கள்ல நீங்க பாத்திருந்தாலே உங்களுக்கு தெரியும். பல இடங்கள்ல ரம்யாவுக்கு சப்போர்ட் பண்றேன், ரம்யாக்கான கேப்டன்சி எப்பெல்லாம் இவர் வாயே திறக்கல ப்ரோ. இதை அடுத்தவங்க கேப்டன்சி எப்போ ஏதாவது பஞ்சாயத்துனா போயிட்டு பேசுறது, இல்ல சாட்டர்டே சண்டேல போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பண்ணுவாப்ல. சபரியை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் கூட உறவு முறை கொண்டாடிட்டு பண்ண மாட்டேங்காரு. அதுதான் அவரோட மிகப்பெரிய பேரியரா இருக்கு. அதை உடைப்பாரு நான் நினைக்கிறேன். உடைச்சா டாப் 5க்குள்ள வருவாரு, இல்ல என்ன டாப் 7 டாப் 8க்குள்ள இருப்பாரு. அவ்வளவுதான் ப்ரோ. அடுத்ததா சாண்ட்ரா அவர்களை 2ஆவதா சேவ் பண்றாங்க. அப்படி 2ஆவதா சேவ் பண்ணும்போது சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்றாங்கன்னு, சாண்ட்ரா நியாயம் பக்கம் நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே எங்க அக்கா நின்னுட்டாலும் மழைத்தான் வரும், எங்க அக்கா எல்லாம் நிக்காதுங்க. எங்க அக்கா நியாயம் பக்கம் நிக்க சொன்னா பாரு பக்கத்துல போய் நிப்பாங்க. அந்த வகையில எங்க அக்கா எல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம எங்க அக்காக்கு டிராமா போடுறதுக்கே டைம் கரெக்டா இருக்குங்க. இதுல எங்க நியாயம் பக்கம் எல்லாம் நிக்க. ஏன்னா முந்தானத்து ரம்யாவை குறை சொல்லுவாங்க, ரம்யாவெல்லாம் நம்ப மாட்டேன், இந்த வீட்டுக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா அப்படியே நேத்து ரம்யா வீட்டு ஆகும்போது நீ இல்லைன்னா என்னால இருக்க முடியாது ரம்யா அப்படின்னு ஒரு டிராமா போடுவாங்க. இதான் எங்க அக்கா, ஓகேவா. அந்த வேலை எங்க அக்கா வந்து நியாயம் பக்கத்துலலாம் போய் நிற்க வாய்ப்பே கிடையாது. அடுத்த ஆடியன்ஸ் கிட்ட சேதன் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, காமோ சேவ் பண்ணலாமா வினோத்தை சேவ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஆடியன்ஸா போன நிறைய பேர் வினோத்துன்னு தான் கத்துவாங்க. ஆனா நம்ம அண்ணன் தான் என்ன பண்ணுவாப்லன்னா காமோ சேவ் பண்ணி விட்டுருவாப்ல. காமோ சேவ் பண்ணோடனே காமுக்கு வந்து ஒரு ஆனந்தம், ஆஹா நம்மள சேவ் பண்ணிட்டாங்க, ஓகே சார் இதுக்கப்புறம் ஆட்டத்தை மாத்திக்கிறேன் சார், வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போய் உட்காருவாப்ல. இருந்தாலும் இவர் நீங்க நைட்டே ஆரம்பிச்சிருவார். நான் சொல்றேன் ப்ரோ, காம என்ன பண்ணுவோம் தெரியுமா, இன்னைக்கு நைட்டே போயிட்டு அப்புறம் பாரு சாப்பிடுமா சொல்லிட்டு நைட்டே ஆரம்பிச்சிருவார். கண்டிப்பா பண்ணுவார், வேணா வெயிட் பண்ணி பாருங்க. அந்த வகையில் நம்ம காமு மாமாவை 3ஆவதா சேவ் பண்றாங்க, 4ஆவதா வினோத்தை சேவ் பண்றாங்க. வினோத்துக்கு சொல்லிட்டாப்ல, நான் சொன்னது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கான ஆட்டத்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சேதனை திரும்பியே சொல்லிட்டு போறாப்புல. இந்த விஷயத்தெல்லாம் அவர் மண்டைக்குள்ள போட்டுட்டு அவருக்கான ஆட்டத்தை மாத்துறது நல்லது, இல்லாட்டினா மாட்டிப்பாருன்னா எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல கடைசியா ஹாட் சீட்ல நம்ம வியானா அண்ட் எஃப்ஜே 2 பேரும் உட்கார வைப்பாங்க. அப்ப வீட்டுக்குள்ள கேட்கும் போது பல பேர் வந்து வியானான்னு தான் சொல்லியிருக்காங்க, ஒரு சில பேர் தான் எஃப்ஜே சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சில பேர்ல எங்க அக்கா உண்டு. இந்த பிரமோல வாய்ஸ் வந்திருக்கும் பாத்தீங்களா கைஸ்? அந்த பிரமோட லாஸ்ட்ல எங்க அக்கா குரல் தூரத்துல இருந்து ஒலிக்குது, சார் எஃப்ஜே போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எஃப்ஜே வீட்டுக்குள்ள இருந்தா அக்காவை போட்டு ஒரு மாதிரி கும்முன்னு கும்மிட்டு இருக்கான், அக்காவை போட்டு அட்டி நொறுக்கிறான். நீங்க என்ன சார் ரோஸ்ட் கொடுக்குறீங்க? அவன் கொடுப்பாம பாருங்க சார் ஒரு ரோஸ்ட், உட்கார வச்சு அடிப்பான் சார். அவன் பண்ற விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு நீ லவ் தான் பண்ற, நீ ஒண்ணுமே பண்ணல, நீ சும்மா சிங்கி தான் அடிக்கிறன்னு சொல்லிட்டு அடிப்பான் சார். அவன் தான் சார் ரோஸ்ட் கொடுக்கான். உண்மையா பேசாம சாட்டர்டே சண்டே அவனை ஏத்திக்கோங்க பேசாம. அதாவது பாரு செக்மெண்ட் வரும்போது மட்டும் எஃப்ஜே எழுப்பி எஃப்ஜே ஹோஸ்ட் பண்ண சொல்லுங்க, கரெக்டா இருக்கும். ஏன்னா அவன் தான் பக்காவா ரோஸ்ட் கொடுக்குறான். அந்த வகையில் அக்கா தூரத்துல இருந்து அவங்களுக்கான மைண்ட் வாய்ஸை சொல்றாங்க, சார் எஃப்ஜே போகணும் சார் அப்படின்ட்டு. ஆனா எஃப்ஜே சேவ்டு. ஸோ வியானா அவர்களை எவிக்ட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, வியானாவை எவிக்ட் பண்ணதுனால வீட்டுக்குள்ள ஏதாச்சும் கண்டென்ட் மாறுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே மாறாது. பட் வியானா ஆக்சுவலா இன்னைக்கு எவிக்ட் ஆகிறதாவே இல்லையா, ஏன்னா சாண்ட்ரா அவர்களை தான் வெயிட் பண்றதா வச்சிருந்தாங்க போல. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு ஃபேர் எவிக்ஷன் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லி கையில வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சாண்ட்ரா அவர்களை தான் அன்ஃபேர் எவிக்ஷனா பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கடைசி நேரத்தில் என்னாச்சுன்னு தெரியல, ஒரு ட்விஸ்ட்டை போட்டு டப்புன்னு வியானாவை மாத்தி விட்டாங்க. எதுக்குன்னு தெரியல. ஏன்னா வியானாவை சீசன் 4 விஷயத்த ரீக்ரியேட் பண்றதுக்காக தான் வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் சீசன் 4ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விஷயத்த ரீக்ரியேட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க, ஓகேவா? அதே மாதிரி வியானா அம்மா வீட்டுக்குள்ள வந்து, நான் எதுக்கு ஒன்னே உள்ளே அனுப்பினேன், நீ உள்ள வந்து என்ன பண்றோம், காதல் பண்றோம், எதுக்கு ஒரு காதல் அப்படின்னு சொல்லிட்டு அடியை போட்டு ஒரு கண்டென்ட்டை உருவாக்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணாங்க. பட் என்னன்னு தெரியல, கடைசி நேரத்தில் டப்புன்னு சாண்ட்ராவை சேவ் பண்ணிட்டு வியானாவை எவிக்ட் பண்ணிட்டாங்க. மேபி பிரஜன் அவர்கள் சட்ட துணியெல்லாம் எடுத்து தச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாருல, நாங்க ஃபேமிலி ரவுண்டு உள்ள போறதுக்கு குரூப் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம், குரூப் ட்ரெஸ் தச்சிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. மேபி எடுத்து தைக்க கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். தச்சு துணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ பிரச்சனை நீங்களே வாங்கன்னு சொல்லி சொன்னாலும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காடை அவ்வளோ தூரம் எடுத்து வச்சுட்டு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது கடைசி நேரத்தில் மாத்துறாங்கன்னா பின்ன என்ன சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் வியானாக்கான எவிக்ஷன் இந்த வீட்டை எதையுமே மாற்ற போறது இல்லை ப்ரோ. வியானாக்கான எவிக்ஷன் நம்மளை தான் மாற்றோம். வியானாக்கான எவிக்ஷனால நம்ம நிம்மதியாக அந்த கேமராவை பார்க்கலாம். யாருமே கேமராவை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. நைட்டு கேமராட்ட போயிட்டு ஒரு மாதிரி அம்மோ நல்லா கேமோ அப்படின்ற மாதிரி பேச மாட்டாங்க. ஸோ கேமரா நிம்மதியாக இருக்கும். 2வது அதிகப்படியான கிரிஞ்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 3வது வீட்டுக்குள்ள நிறைய சீனி மிச்சமாகும். ஏன்னா உன்ன அல்வா கிண்டுறேன், குலாபு சாபன் கிண்டுறேன்னு சொல்லிட்டு என்னத்தையா பண்ணிட்டு இருக்கும் அந்த பொண்ணு. ஸோ அந்த வகையில் இவ்வளோ விஷயங்கள் சேவ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத ஒரு வெயிட், இந்த வீட்டுக்கு தேவையில்லாத ஒரு வெயிட். இந்த பொண்ணுகிட்ட இருந்து கண்டென்ட்டே கிடையாது பரவா. கடந்த 4 வாரங்களா அந்த பொண்ணுகிட்ட கண்டென்ட்டே கிடையாது. சரி லவ் கண்டென்ட்டாச்சும் கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு லவ் கண்டென்ட்டுக்குள்ள போச்சு. அதையும் ஆதரை வந்து கெடுத்து விட்டாங்க. ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு வியானாக்கான எவிக்ஷன் ஒரு எவிக்ஷன் மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகாது. சத்தியமாக சொல்கிறேன், ஃபீல் ஆகாது. ஏன்னா அந்த பொண்ணு இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டியும் ஒன்று தான். அப்படி தான் இருக்க போது. ஒரு சில பேர் காப்பாற்றப்படுவாங்க. விக்ரம், சுபிக்ஷா, அமித், இந்த மாதிரி ஆட்கள் முதுகுல குத்துவாங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் கூட வியானா நல்லா க்ளோஸா பழகிட்டு கேப் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த ஆட்களை போய் குத்திட்டு இருக்கும் முதுகுல, ஓகேவா? ஸோ அதனால இவங்க எல்லாருமே முதுகுல குத்து வாங்காம தப்பிப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் அல்றதாகவும் நிறைய பேர் சண்டை போட்டதாகவும் கேள்விப்பட்டேன். ஆமா, வியானாக்கான எவிக்ஷனுக்கு அப்புறம் நிறைய சண்டை வந்துச்சு போல. எஃப்ஜேக்கும் நம்ம அரோராக்கும் சண்டைலாம் வந்ததாக கேள்விப்பட்டேன். அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல கொஞ்சம் கிளியரா பேசலாம். ஏன்னா நிறைய சண்டையை மறைக்கிறாங்க. அரோராக்கான சிம்பத்தி ஓட்டு வர்ற எல்லா சீன்ஸுமே கட் பண்ணி தூக்கிட்டு இருக்காங்க போல. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, வியானாக்கான எவிக்ஷன் நீங்க ஃபீல் பண்றீங்களா, அழுவீங்களா இன்னைக்கு? ஏன்னா நேற்று வந்து நம்ம வியானா கேட்டிருந்தாங்க, கோய்ஸ் நானும் இப்படி எவிக்ட் ஆகும் நீங்களும் அழுவீங்களா, நான் எவிக்ட் ஆனான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வீட்டுக்குள்ள பல பேர் வந்து அப்பெல்லாம் அழமாட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. அரோரா தான் ஒரு டைலாக் விட்டுருப்பாங்க, நீ எவிக்ட் ஆகலைனா தான் நாங்கள் அழுவோன்னு சொல்லிட்டு. நீங்க ஏதாச்சும் அழுவீங்களா காய்ஸ்? கண்டிப்பா வியானாக்கான பேன்ஸ் இருப்பீங்க. வியானாக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க காய்ஸ். இப்போ நீங்க சொல்லுங்க, வியானாக்கான எவிக்ஷன் அழுவீங்களா, சந்தோஷம்னு சொல்லி பார்ப்பீங்க? உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த